இந்த பதிவு என்னன்னா, அது என்னோட திருப்பதி ஃப்ரெண்டு சொன்னல, அவங்களோட அதுதான். நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க, அதோட தொடர்ச்சி தான் இது. எல்லா வீடியோ பார்த்தா மட்டுமே கண்டிப்பா உங்களுக்கு புரியும், இல்ல பாதி பாதி பார்த்தா புரியாது. அவங்க அவ்வளோ இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நான் ஏன் ஃபீல் பண்றேன்னா, இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க, பொண்ணு வீடெல்லாம் பார்க்க போவாங்கல்ல, அப்பெல்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ஷேர் பண்ணுவாங்க. போனப்பெல்லாம் எனக்கு பொண்ணுங்களே இல்லைல்ல, பிள்ளைங்க தானே. எனக்கு பின்னாடி என்கிட்ட எது இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தானேன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன போடுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க இவ்வளோ போடுறீங்களா, சரி நீங்க எதனா போட்டுங்க, உங்க இஷ்டம், நீங்க எவ்வளோ போடுறீங்களோ போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் எதுவுமே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு சிலர் விக்கிறத போட்டு டிராமா பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. இப்பெல்லாம் என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க எதுவுமே எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு வராங்கல்ல. சொல்லுங்க, அவங்கள எப்படி வச்சு பார்க்கணும்? நம்ம பேசுவோம், எப்படி வச்சு பார்க்கணும்? அங்கெல்லாம் அங்கங்க வந்து இப்ப கூட திருப்பூர்ல தான் நினைக்கிறேன், ரீதா அது பேரு மறந்து போச்சு. இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங்ல இருப்பாவும் அந்த குழந்தை பொண்ணு. வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு என்னென்னவோ, வீட்டுக்காரால கொடுமை, மாமனாரால கொடுமை, எவ்வளவு கேட்டுருக்கேன். அந்த பாப்பாத இல்லை, நிறைய 2-3 பேர் பார்த்தேன், நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். அது மாதிரி இன்னும் புதுசா பூதாகரம் மாதிரி கிளம்பின்னு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு உலகத்துல. எப்படியெல்லாம் பட்டு இருக்காங்க. நாத்தனார் கொடுமைன்றாங்க, மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க. இந்த இதுல அந்த மாமியார் நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்களா இருக்கணும்ல? இல்ல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களா, எவ்வளவு கொடுத்து வச்சவங்களா இருக்கணும் அந்த மருமகளுங்க. ஆனா அந்த அம்மா எல்லாத்துக்கும் அந்த அம்மா ஃபீல் பண்ணுது. இந்த கொடுமை போயிட்டு எங்க சொல்றது? இந்த என் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாதுங்க, இது போல நிறைய பேர் மாமியாரும் கூட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது வெளியில தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணுங்க? இந்த மாமியாருங்களை மனரீதியா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்றவங்களை அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? உச்சபட்ச தண்டனைன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்து வரல, அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னா, அவங்க ஊருங்களுக்கு அவங்கள கூட்டு போகணும். அவங்க ஊருங்களுக்கு அவங்களை இந்த மாதிரி மாமியாரானா, என்ன மாதிரி மாமியார்னா கண்டிப்பா நான் அதெல்லாம் செய்வேன். என்ன காயப்படுத்தினா அவங்க வீட்டுங்களாண்ட கூட்டின்னு போயிட்டு வச்சுட்டு, அவங்க ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி இங்க வரப்போ இது சொல்ல வர ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, இங்க வீட்டுல எல்லாம் இப்படி ஒண்ணு பண்ணிடுறது பாட்டு கண்டிப்பா இந்த நேரத்தில் சொல்லி வரும். பேக ஒண்ணு மாட்டிக்கிறா, அவ வேலைக்கு போறான்னு காட்டிக்கிறான்ட்டு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? பார்த்திபன் அவங்க படம் ஞாபகம். பார்த்திபனா பிரபுதேவா தெரியல, பிரபுதேவா கரெக்ட், சாரி பிரபுதேவா அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு பேங்க மாட்டிக்கின்னு அழகா போயிட்டு காருங்கள்ல நல்லா இறங்குறீங்கல்ல. அங்க இருக்கிறவங்க ஓஹோ இந்த ஊருக்கு வந்துருச்சு, பாவம் குழந்தை மாமியார் வீட்டுல நல்லா குடுத்தனம் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இருக்குப்பா ஆண்டி, அவ்வளவு பெருமை பேசுவாங்க அவங்க உங்களெல்லாம் பார்த்து, உங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாம். ஆனா நீங்க ஒரு மாமியார் வீட்டுல அவங்கள அப்படியே நோக வச்சிருது. ஒழுங்க ஒரு மரியாதை கிடையாது. ஏங்க ஐயோ, சுத்தமா மரியாதை கிடையாதாங்க. ஏன் அவ்வளோ பெரியவங்க சின்னவங்கன்னு ஒரு மரியாதை கொடுத்து என்னதான் இருக்கு? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போறவங்கள வேலைக்கு பண்ணாங்க சமானம். எதுக்கு சமானம்? அப்போ உங்க மாமியார், இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கப்பா, வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகாதவங்களும் கூட ஆணவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. படிச்சுட்டு வந்துட்டீங்க, இத்தனை வருஷம் இத்தனை பிள்ளைங்களை பெத்து, நான் எல்லா பெண்களுக்கே சொல்றேன், எல்லா மாமியாருக்கு எல்லா அம்மாங்களுக்கே சொல்றேன், இத்தனை குழந்தைங்களை பெத்து வளர்த்து கல்யாணத்து வரல எடுத்துட்டு வந்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு அப்பாடான்னு சந்தோஷம் மூச்சு விடுறாங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நான் சொல்றேன் சரிதானே? அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்கிறப்போ நான் சொல்றது சரிதானேங்க? அது மாதிரி என்ன பொறுத்து வரலன்னா, ஒருத்தருக்கு திட்டக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. நேரா அவங்க ஊருக்கு அவங்கள கூட்டு போயிட்டோ ஊரெல்லாம் கூப்பிட்டு, இத பாருங்க அங்கெல்லாம் எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, இங்க வந்து உங்ககிட்ட எதிரில் சீன் போடுறாங்கன்ட்டு அவங்க ஊர்ல சொல்லிட்டு அங்க பேசணுங்க. அதுதான் தண்டனையே அவங்களுக்கு. சும்மா நம்ம இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் இதுவே கிடையாது. சொல்றல, அங்கங்க எவ்வளவோ பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் தான் எனக்கு. ஆனா கண்டிப்பா இது ஒரு நாளைக்கு நான் போயிட்டு கேட்பேன். நான் கண்டிப்பா என்னோட வீடியோ பாக்குறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்னு சொன்னாலே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க.
இருக்கிறது ஒருத்தர் 2 பேர் தான். அதில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அதனால உண்மை தானுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவோ கடமை இருக்கு, எதையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்க மாமனார் மாமியாருக்கு கை காலில் நல்லா இருக்கிறப்பவே நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபென்ஷன் எல்லாம் கூட வருதப்பா, நீங்க இப்பவே இப்படி பாக்குறீங்க. அவங்களுக்கு கை கால சரியில்லாம எழுந்துக்க முடியாம படுக்கையா விழுந்துட்டா நீங்க பாப்பீங்க? சத்தியமா பார்க்க மாட்டீங்க. உங்களால நம்பவே கூடாது. நீங்க பாக்கலீங்கன்னு வச்சுக்கோ, இவங்களுக்கான இந்த மாத்திரம் ஓரளவுக்கு உங்ககிட்ட எல்லாம் கை காலெல்லாம் வந்துட்டு கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நீங்கெல்லாம் என்ன கதியில போவீங்களோ தெரியாது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு நிமிஷம் ஆகாதுங்க அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் சரி பண்றதுக்கு 1 செகண்ட் ஆகாது. பிள்ளைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, பிள்ளைங்களுக்கு உயிர். அவங்க முன்னாடி நடிக்கிறது இவங்க. என்ன அம்மா சாப்பிட்றீங்களா, அப்பா சாப்பிட்றீங்களா, மூத்தாரே சாப்பிட்றீங்களா, மச்சினா சாப்பிட்றீங்களா, சீனு போடுறது உள்ள இவ்வளோ. இதை விட கொடுமைன்னா அந்த அம்மாவுக்கு பொண்ணுங்க இல்லை. அவங்க கிட்ட அம்மா 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 அம்மான்றது நேரில் பின்னாடி போயிட்டு அது அவங்க ஊருக்கு போறாங்க வச்சுங்க, சொல்லுங்க, வாங்க, என்னங்க என்றது. எதுக்கு அந்த நடிப்பெல்லாம் நடிக்கிறீங்க? நீங்க கூப்பிடாதீங்க, ஏமா மாமியாரேன்னு சொல்லுங்க. அது அந்த பொம்பளை ரிவ்யூ கெட்டது. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் முதல்ல. அது சின்ன சின்னத்துக்கெல்லாம் ஐயோ இப்படி சொல்றாங்களே ஃபீல் பண்ணுது. அதை தான் முதல்ல நான் திட்டிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் அது மாதிரி இருந்தாங்களா, திருந்துங்க, ஃபீல் பண்ணாதீங்க. மருமகளுக்கு சொல்றேன், மானங்கட்ட இந்த மாதிரி ஏமாத்துற தில்லாலங்கடி மருமகளுக்கு உங்களுக்கும் பெத்தவங்க இருக்காங்க, புரிஞ்சு நடந்துங்க. பாவம், என்ன திட்டினாலும் பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு தைரியம் தான் என் கமெண்ட்ல வந்து திட்டுங்க. நான் நேரம் இன்னும் நல்லா பேசுவேன், நல்லா கேட்பேன். இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரணும், செய்யாத தேவதைங்களுக்கு வராது. கோடி புண்ணியம் உங்களுக்கு, அம்மா அப்பாவை போல மாமனார் மாமியாரை பாத்துக்கிறவங்களுக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க ஒழுங்கா இருந்தா தானே. அது எப்படி? அது நீங்க மட்டும் இந்த மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டீங்க, அப்புறம் உங்க அம்மா அப்பாவை மாத்திரம் தாங்கு 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 தாங்கன்னு தாங்கணுமா? எங்க நியாயம் இது? நியாயத்தோட நடந்துக்குங்க. இதோட தொடர்ச்சி இன்னும் இருக்கும், தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கலன்னா, பிடிச்சிருந்தா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை பரவாயில்ல விடுங்கன்னு சொன்னா தள்ளிட்டு போயிட்டே இருங்க. நான் சொல்றது சரிதானே?